வணக்கம். HDP தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 இன்பத்தமிழ் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். முதல்ல நம்ம நூல்வழி பார்த்துட்டு பிறகு பாடலை பார்க்கலாம். இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆகும். இவருடைய தந்தையின் பெயர் திரு கனகசபை, தாயின் பெயர் திருமதி லக்குமி அம்மை அவர்கள். இவர் புதுவையில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் பிறந்தார். இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அதாவது பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியின் தாசன் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரிங்களா? இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியதால் இவரை புரட்சி கவி என்று போற்றுகின்றோம். இங்கே பாருங்கள், இவர் அதாவது புரட்சி கவி என போற்றப்பட காரணமான நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கவிதைகள் தான் இவரை புரட்சி கவி என அழைக்க காரணமாக உள்ளது. சரிங்களா? இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர். அதாவது வேந்தர் என்றால் அரசர், பா என்றால் பாடல், பாடலுக்கெல்லாம் அரசனாக திகழ்கின்றார் அப்படின்ற பொருள்படும் பாவேந்தர் என போற்றுகின்றோம். இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவையில் 29/4/1891ஆம் ஆண்டு பிறந்தார். மறைவு 21/4/1964ஆம் ஆண்டு சென்னையில் மறைந்தார். புதுவையில் பிறந்தார், சென்னையில் மறைந்தார். பாரதிதாசன் அவர்களை பற்றி மேலும் சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதிதாசன் அவர்கள் பல்வேறு தலைப்புகளில் இயற்றிய பாடல்கள் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயர் கொண்ட நூலாய் வெளிவந்துள்ளது. இவருடைய இலக்கிய படைப்புகள் பார்த்தெல்லாம் எதிர்பாராத முத்தம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, தமிழச்சியின் கத்தி, இசை அமுது, தேனருவி முதலியனவாகும். இவருடைய காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டது. அடுத்தது பார்க்கலாம். பாரதிதாசன் அவர்கள் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக உள்ளது. இதற்கான அரசாணை 1971ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. அடுத்தது கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுக்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க. இதை எழுதியவர் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள். அடுத்தது பாடலையும் அதன் பொருளையும் நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதாவது அமுதம் மிகவும் இனிமையாக இருக்கும். அது எவ்வளவு இனிமையாக இருக்கின்றதோ அது போலவே எங்கள் தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அடுத்தது பார்த்தலாம். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்றால் தமிழுக்கு நிலவு என்றும் பெயர் உண்டு. அத்தகைய இன்பம் தரும் எங்கள் தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. இந்த சமூகம் வளர்வதற்கு நீர் எவ்வளவு அவசியமோ அதுபோல எங்களுக்கு தமிழும் மிகவும் அவசியமானது என்று கூறுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதாவது தமிழுக்கு மனம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும். நிருமித்த என்றால் உருவாக்கப்பட்ட, எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். அடுத்தது பார்த்தலாம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அதாவது தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. இந்த இன்ப தமிழ் புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அதாவது தமிழின் வார்த்தைகளை புலவர்கள் வேல் போன்ற கருவியாக பயன்படுத்துகின்றார்கள். அடுத்தது பார்க்கலாம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். அதாவது தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது.
இந்த இன்பம் தரும் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அதாவது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்று திகழ்கின்றது என்று பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அடுத்தது சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதி சோர்வு. அடுத்தது புத்தகத்தில் உள்ள பாடலின் பொருளை நம்ம படிச்சிடலாம். அமுதம் மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்றும் பெயர். இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்றும் பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக, நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்து எழுதுக, தமிழெங்கள். அமுதென்று பிரித்து எழுதுக, அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் பிரித்து எழுதுக, செம்மை ப்ளஸ் பயிர் ஆகும். அடுத்தது பொறுத்துக பார்த்துடலாம். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்தது பார்த்தலாம். ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இயைபு சொற்கள் என்றால் ஒரே ஓசையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி எழுத்து ஒன்று போல் வரும். பேர் நேர், இங்கே இரு வந்திருக்கு, இங்கே இரு வந்திருக்கு. இது போல் கடைசி எழுத்து ஒன்று போல் வந்தால் அவைகள் இயைபு சொற்கள். சரிங்களா? எடுத்துக்காட்டு: பேர் நேர், நீர் ஊர், பால் வேல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.